வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன பழக்கம் ஒரு வாரத்தில் உங்க உடலை முழுக்க மாற்றிவிடும் சொன்னா நம்புவீர்களா? உங்க வீட்ல இருக்கும் சாதாரண உலர்ந்த தேங்காய், ஆனா அதுல இருக்கும் சக்தி மருத்துவர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இந்த வீடியோல 7 நாட்களுக்கு தினமும் உலர்ந்த தேங்காய் சாப்பிட்டால் என்ன மாற்றங்கள், எந்த நேரத்துல சாப்பிடணும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க உடல் நலத்தில் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். உலர்ந்த தேங்காயில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். ஸோ இந்த உலர்ந்த தேங்காயை இங்கிலீஷ்ல ட்ரை கோகனட் இல்லைன்னா கோப்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சூப்பரான ஃபுட்டா கருதப்படுது. இதுல இருக்கக்கூடிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, இதுல ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதாவது உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் இதுல இருக்குது. அதே மாதிரி ஃபைபர்ஸ், அயன், மெக்னீசியம், லாரிக் ஆசிட், இது எல்லாமே இருக்குது. இந்த லாரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்றதுக்கு பயன்படுது. இந்த ஒரு காம்பினேஷன் தான் உடலுக்கு மேஜிக் மாதிரி வேலை செய்கிறது. ஸோ இந்த தேங்காயை நம்ம தினமும் சாப்பிட சாப்பிட உங்க உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை தான் இப்போ பார்க்க போறோம். டே பை டே நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான். இதில் முதல் நாள் நீங்க சாப்பிட்ட உடனே உங்க உடலுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். முதல் நாளே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உடம்பு லேசா எனர்ஜெட்டிக்கா ஆகும். காரணம் தெரியாது. ஏன்னா இதுக்கு ஹெல்த்தி ஃபேட்ஸ் உங்கள் உடலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஸ்லோவாக ரிலீஸாக எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிக்கும். ஹெல்த்தி ஃபேட்ஸ் உள்ள உடலுக்குள்ளே போனோன்னே நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மாறிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு அது தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு டே நீங்கள் அதை சாப்பிட்ட உடனே ரொம்ப ஆக்டிவாக இருக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ டே 2 சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய வயிறு ரொம்ப சுத்தமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், நச்சுக்கள், பல வருடமாக தங்கியிருந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறிடும். ஏன்னா இதில் அதிக அளவில் நார்ச்சத்துக்கள் நிறைந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை சரி செஞ்சிடும். ஸோ பல வருடமாக இருக்கக்கூடிய மலச்சிக்கலையும் இது சரி செஞ்சு உங்கள் வயிற்றை நல்லா சுத்தம் செய்து உங்கள் வயிற்றை லேசாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 3வது நாள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கின் அப்படி க்ளோயிங் ஆரம்பிக்கும். ஸோ மற்றவங்களாம் பார்த்து கேட்குற அளவுக்கு உங்களுடைய முகங்களில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். முகம் நல்லா பளபளன்னு ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்புகள் ப்ளஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்களை இயற்கையாகவே பியூட்டியாக காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்காய் எண்ணெயே அதனால தான் நம்ம பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நம்மளுடைய கேரளா பெண்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. தேங்காயை அதிகமாகவே உணவில் சேர்த்துக்குவாங்க. அவங்க எல்லாருமே நல்லா பளபளன்னு அழகாகவும் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான். அடுத்து நீங்கள் 4வது நாள் இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மூளை பவர் பல மடங்கு பெருக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய மூளையில் மெமரி பவர் கூட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர், அந்த ஃபோக்கஸ் எல்லாமே அதிகமாயிரும். இதை நீங்கள் கண்டிப்பாக மாணவர்களுக்கு பயன்படுத்தலாம். மாணவர்கள் இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்க நல்லா ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட்டடாக படிக்கிறதுக்கு இந்த உலர்ந்த தேங்காய் பயன்படுது. ஸோ 4 நாள் யூஸ் பண்ணாவே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாயிரும். அடுத்த 5வது நாள் பயன்படுத்தும் பொழுது வெயிட் உங்கள் உடல் கண்ட்ரோல் ஆக்கப்படும். ஸோ சாப்பாடு குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மற்ற உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இது பசியை கட்டுப்படுத்தும். ஸோ இந்த உலர்ந்த தேங்காய் என்ன பண்ணும், பசியை கட்டுப்படுத்துறதுனால நம்ம நிறைய சாப்பிட்ற அந்த இதை கம்மி பண்ணுறோம். ஸோ இதனால் ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வெயிட் லாஸுக்கு இந்த உலர்ந்த தேங்காய் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. நல்லா அது மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியில் தள்ளுறதுக்கும் இந்த உலர்ந்த தேங்காய் பயன்படுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் லாஸ் அதுவாகவே தானாகவே நடைபெற ஆரம்பிக்கும். அடுத்து நீங்கள் 6வது நாள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்களுடைய இதயம் பாதுகாக்கப்படும். ஸோ ஹார்ட் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தொடர்ந்து 6 நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த குட் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அது HDLன்னு சொல்லுவோம்ல, அந்த குட் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பேடு கொலஸ்ட்ரால் குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக்கப்படும், ஸ்ட்ராங் ஆக்கப்படும். ஸோ ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இந்த உலர்ந்த தேங்காய் பயன்படுது. அடுத்து 7வது நாள் நீங்கள் இந்த உலர்ந்த தேங்காயை நீங்கள் தொடர்ந்து 7வது நாள் எடுக்கும்போது உங்கள் ஃபுல் பாடியுமே நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். எனர்ஜி அதிகமாக கிடச்சிருக்கும். நல்ல டைஜஷன் ஆகிருக்கும். ஸ்கின் நல்லா ஒரு நல்ல சைனிங்காக பளபளப்பாக ஆகிருக்கும். நல்ல பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு டைம் ஒரு பொருளை சாப்பிட்றதுனால உங்கள் உடல் முழுக்கவே நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். ஸோ
இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தேங்காயை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. சரியான முறையில் சாப்பிட்டா தானே நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ எந்த டைமில் எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது மிகச்சிறந்தது. அதாவது 2லேருந்து 3 சிறிய துண்டுகள் மட்டுமே நீங்கள் எடுத்து சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஏன்னா அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். உணவே மருந்து கான்செப்டில் தான் வீடியோ போடுறோம். ஸோ அதனால தான் உணவுகள் நம்மளுக்கு மருந்தாக செயல்படுறதுக்கு அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் 2 இல்லைனா 3 பீஸ் மட்டும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறேங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட முடியாதவங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம். இதை நீங்கள் காம்பினேஷன் பண்ணி சாப்பிட்டா இன்னும் உடலுக்கு மிக நல்ல ஊட்டச்சத்துக்களையும் நல்ல ஒரு பலனையும் கிடைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதை உலர்ந்த தேங்காய் கூட நீங்கள் பாதாம், திராட்சை, வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய பாடிக்கு சூப்பர் காம்போவாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ட்ரை கோகனட் ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்கும் முறையை நம்ம பார்த்துலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் உலர்ந்த தேங்காய் அதாவது கொப்பரா தேங்காய் 1 கப்பை எடுத்துக்கிறங்க. பாதாம் 1/2 கப்பை எடுத்துக்கிறங்க. உலர் திராட்சை 1/2 கப்பை எடுத்துக்கிறங்க. வெல்லம் 1/2 கப்பை எடுத்துக்கிறங்க. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். உலர்ந்த தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கிறங்க. வெட்டிட்டு அதையும் பாதாம் பருப்பையும் 2யுமே நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக வறுக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பேனில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் சும்மா வெறுமனையே வறுக்க போகிறோம். ரொம்ப வறுத்துறாதீங்க. ரொம்ப வறுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக வறுக்கும் பொழுது லைட்டாக மனம் வரும். ஸோ அப்படி வறுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம நீண்ட நாட்கள் பயன்படுத்தலாம். அதனுடைய செல்ஃப் லைஃப் கூடும். நல்ல ஃப்ளேவரும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக வறுத்துட்டு அடுப்பை அமர்த்திட்டு இந்த தேங்காய் ப்ளஸ் பாதாமை நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கிறங்க. அது கூட 1 கப் 1/2 கப் நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல 1/2 கப் உலர் திராட்சை இதையும் சேர்த்துக்கிறங்க. அடுத்து வெல்லத்தை பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கிறங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எவ்வளோ எடுத்துக்கிறோம்னா டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது ரொம்ப போதும். இதை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் தினமும் எடுத்துகிட்டே வாங்க. காலையில் எடுக்க முடியாதவங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இது தினமும் நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக்கப்படும். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இந்த ஸ்நாக்ஸ் இது வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இது ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜியை கொடுக்கும். எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். விளையாட்டு வீரர்களுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், ஆஃபீஸில் வேலைக்கூடிய ஆண்கள், பெண்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஒரு நாளைக்கு தேவையான எல்லா எனர்ஜியுமே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிற பொழுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்ய முடியாதவங்க வெறுமனமே உலர்ந்த தேங்காயை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நல்ல நன்மைகள் கிடைக்கும். யாரெல்லாம் இதை அவாய்ட் பண்ணணும், யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் லிமிட்டடாக தான் எடுத்துக்கணும். இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட அணுகிட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலர்ந்த தேங்காயில் லாரிக் ஆசிட் இருக்குதுல்ல, இந்த லாரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி வைரலாக நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ இருக்குது அதில். இதனால் நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். இதனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளில் எதிர்த்து போராடுற தன்மை உலர்ந்த தேங்காய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் MCFA இது உடம்பில் இருக்கக்கூடிய ஃபேட்டை இது ஸ்டோர் பண்ணாமல் அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஆக்டிவாக இயங்குறதுக்கு இது உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் சயின்ஸ் சொல்லுது. இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு 45 வயசு அண்ணா 1 வாரம் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். அவருடைய சோர்வு, அதாவது டயர்ட்னஸ் எல்லாமே குறைஞ்சி அவங்களுடைய டைஜஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. சுகர் லெவலும் ஸ்டேபிள் ஆச்சு. டாக்டர் கூட கேட்டாராம், நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம சொன்னோம்ல, இதைத்தான் அவர் சாப்பிட்டதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சிம்பிள் ஹேபிட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.